ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். காவேரி விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே பார்த்தோம்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம சாரதா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரியை பார்த்து. இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து யோசிக்கிறாங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கிட்ட அவங்களோட விஜயோட தாத்தா வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இங்கே யாருமே வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தா வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க, நாங்களும் யாரோட வீட்டுக்கும் போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. என்னது இது, ஓவராக பொழிகிறாங்க அம்மா, ரொம்பவே தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாகவே இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக இப்போது திடீர்னு இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கம்மா, அமைதியாக இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக சாரதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருக்காங்க காவேரி. விஜயோட பாட்டியோட ஃபோட்டோ இருக்குது. உடனே அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்காக சாரதா அங்கே எழுந்திரிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே காவேரி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த அம்மா ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவேரியும் அதுக்கப்புறம் சாரதா எல்லாருமே போயிட்டு விஜயோட பாட்டியோட ஃபோட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரதா பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே காவேரி இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அம்மாவோட நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லை, அவங்க ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியை பார்த்ததுலேருந்து. அதுக்கப்புறம் அம்முக்குட்டியும் வராங்க. மிஸ் வாங்க மிஸ், என்னோடய ரூமை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது ரொம்பவே அன்பாக எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அம்மு வந்து இதெல்லாமே என்னோடய திங்ஸை, இங்கே இருக்கிறது எல்லாம் இதில் தான் நான் படிப்பேன், நாங்கள் 2 பேரும் இங்கே தான் தூங்குவோம், எங்கள் அப்பா வந்து இந்த பெட்டில் படுத்துக்கிட்டு தான் எனக்கு வந்து எல்லா ஸ்டோரியும் சொல்லுவார் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட அம்மு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட அப்பாவோட ட்ரெஸ்ஸு எல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட காவேரி வந்து சொல்கிறாங்க, மிஸ் ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட காமிக்கணும், இதுதான் என் அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க, இதெல்லாமே அம்மா எப்பயாச்சும் திரும்ப வந்தால் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக அப்பா இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனேயே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சாரதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் கண்ணு முன்னாடி நீ இருக்க, ஆனால் நீ தான் இந்த குழந்தைக்கு அம்மா, நீ தான் என்னோடய ஒய்ஃப்னு உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயோட தாத்தா வந்து சொல்கிறாரு, ஆமாம் என்னை மன்னிச்சிடுங்க சாரதா, தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டோம், அந்த பசுபதியால் நாங்கள் உங்கள் எல்லாரையும் விலைக்கு வச்சுட்டோம், நாங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்களோட தாத்தா வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவேரி எல்லாருமே உட்காந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போது விஜயோட சித்தப்பா வராங்க. சித்தப்பா வந்துட்டு ரொம்பவே கோவமாக காவேரியை பார்க்குறாங்க. காவேரி ரொம்பவே
எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்குது, யார் செஞ்சது, உங்களோட குக் ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மிஸ், இது எல்லாமே என்னோடய டேடி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு காவேரி வந்து ரொம்பவே ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லாடஸ் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.